எல்லாருக்குமே நெறைய ஆசை இருக்கு. ஏன் நெறைய ஆசைகள் நிறைவேறுறதே இல்ல? நமக்கு தேவையில்லாததெல்லாம் ஏன் நடக்குது? தேவையானது ஏன் நடக்க மாட்டேங்குது? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மனம் தான் இதற்கு எல்லாமே காரணம். நம்மளோட மனம் எப்படி இதற்கெல்லாம் காரணமாக முடியும்? அந்த காரணமான மனச எப்படி நம்ம மாத்திக்கலாம்? எப்படி வச்சிருந்தா நம்ம நெனச்சதெல்லாம் நிறைவேறும்? நம்ம கேட்டதுக்கும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம மனச எப்படி வச்சுக்கலாம்? அதற்கான பயிற்சிகள் என்ன? பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் இந்த மாரி நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இத எத ஃபாலோ பண்றது? எத ஃபாலோ பண்ணாலும் நடக்கல அப்படின்னா, என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம மனசுல இருக்க ஆசைகள் நிறைவேறல அப்படின்னா, நம்ம மனசு தான் காரணம். இது ஏன், எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்த பொறுத்த வரைக்கும், படைத்தல் அப்படின்றது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, எல்லா விஷயம் படைத்தலுக்கான எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, அது எல்லாமும் இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கு. அத நம்ம சரியான வழியில நம்ம மனச வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையானது நம்மகிட்ட வந்தே சேரும் அப்படின்றது நியதி. ஸோ அப்ப இப்ப மனசு சரியா வச்சுக்கலையா அப்படின்னா, ஆமாம் வச்சுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். பணக்காரர் ரொம்ப நிறைய செல்வந்தரான ஒரு வீட்ல ஒரு குழந்தை வளர்றதுக்கும், ஒரு நடுத்தரம் இல்லன்னா ஏழை வீட்ல ஒரு குழந்தை வளர்வதற்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப பணக்கார வீட்ல ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, அந்த குழந்தை எது கேட்டாலும் கிடைக்கும். என்ன வேணும்னாலும் அதற்கு வாங்கி தரப்படும். அப்ப அந்த குழந்தையோட மனப்பான்மை என்னவா இருக்கும்? எது கேட்டாலும் எனக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்ற மனப்பான்மையில தான் அந்த குழந்தை வளரும். பெரியவன் ஆயிட்டாலும் அந்த குழந்தைக்கு அதே மனப்பான்மை தான் இருக்கும். அதனால பணப்பற்றாக்குறை என்பது அந்த குழந்தைக்கு ஏற்படவே ஏற்படாது. ஈவன் ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வந்து ஃபுல் லாஸ் ஆனா கூட, 0 லெவலுக்கு போனா கூட, அந்த குழந்தையால மீண்டு வந்துர முடியும். ஏன்னா, அந்த குழந்தை வளர்ந்த விதம், அதோட மனப்பான்மை எது வேணும்னாலும் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மனப்பான்மையில அந்த குழந்தை வளர்ந்ததுனால, அந்த மனப்பான்மையே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் ஏழை வீட்ல வளர்ந்த குழந்தைக்கு எது கேட்டாலும் உடனே கிடைப்பது கிடையாது. ஏதோ ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. இப்படி வளர்ந்த சூழல்ல அந்த குழந்தை பெரியவன் ஆனப்புறம், அந்த குழந்தைக்கு ஒரு பிசினஸ் தொடங்கணும்னாலும் பயம் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயம் வேணும் ஆசைப்பட்டாலும், இது நடக்குமோ, நடக்காதோ, எல்லாமே எனக்கு கிடைச்சிருமா, அதுக்கெல்லாம் லக் வேணும் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மை இருக்கும். இந்த மனப்பான்மையினாலேயே அந்த நபருக்கு எதுவும் ஈஸியா கிடைக்காது. ஸோ ஆக வளர்த்த விதத்துல வந்த மனப்பான்மை தான் காரணம். ஸோ இதுவரைக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து இப்ப 25 அதுக்கு மேல வயது ஆகிவிட்டவர்களுக்கு இவ்வளவு நாள் அனுபவங்கள் எல்லாமே அந்த மைண்ட் செட்டா மாறி இருக்கு. எதுவும் ஈஸியா கிடைக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட், இல்லைன்னா எதுவுமே ஈஸியா கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் தான் காரணம் எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்தவித வித்தியாசமும் கிடையாது. நீ எதை விரும்புறியோ அது உனக்கு வந்து சேரும். அப்ப உனக்கு ஆழ் மனசுல எது விரும்புறியோ, எதுவா நீ நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உன் மனசு உன்னோட வாழ்க்கையிலயும் வந்து சேரும். அப்ப மைண்ட் செட்டை தான் மாத்தணும். இந்த மைண்ட் செட் மாத்துறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் செய்தும் பயனில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மௌன நிலை, மௌன விரதம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது என்னவோ நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிக்கு மட்டும் அவங்க மட்டும்தான் செய்வாங்க, வயதானவர்கள் செய்வார்கள் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மைய வச்சிருப்போம். ஆனா இந்த மௌன நிலை அப்படின்றது வந்து என்னன்னா, நாம நம்மளோட உண்மையான நிலைக்கு போறது. அந்த நிலையிலிருந்து நீங்க எந்த விஷயம் கேட்டாலும் கிடைக்கும். அந்த நிலைய அடைந்து நீங்க முழுசா அடையணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி பண்ணி அந்த மௌன நிலைய ஒரு சில வினாடிகள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலேயே, உங்களோட ஆசைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும்.